ஈவினிங் வந்து 5:00 சன்செட் ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க. வந்த எல்லாருமே கேம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டா ப்ளே பண்ணிட்டு இருந்தாலும் ட்ரெக்கிங் யாரும் வரலன்னு சொல்ட்டாங்க. நான் மட்டும் வீடியோக்காண்டி வந்து சன்செட் ட்ரெக்கிங் வந்து பார்த்தேன். அவ்ளோ சூப்பரா அந்த சன்செட் ட்ரெக்கிங்கு. ஸோ சன்செட் ட்ரெக்கிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கோடா இருக்கும், டீ இருக்கும், இல்லன்னா பஜ்ஜி, டீ இருக்கும். ஸோ ஈவினிங் அடிக்கிற குளிருக்கு வந்துட்டு பக்கோடாவும், டீயும் வேற லெவல்ல இருந்தது. சும்மா ஃப்ரீ டைம்ல ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லி நைட் லைட் போற வரைக்கும் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இங்க எங்கெங்க ஸ்பேஸ் இருக்கோ எல்லா இடத்துலயும் லைட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த லேக்க சுத்தி லைட் போட்டுருக்காங்க. கேம்பிங்க சுத்தி லைட் போட்டுருக்காங்க. நீங்க ஃபேமிலியாலாம் வந்தா நீங்க சேஃப்டி பத்தி ஒரி பண்ணிக்க தேவையே இல்ல. அவ்ளோ சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும். டைம் போனதே தெரியலங்க. இப்ப தான் மார்னிங் வந்த மாரி இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் போன மாரி இருக்கு. சாப்பிட்ட மாரி இருக்கு. அதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு. ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பகல் மாரி அவ்ளோ லைட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, அவ்ளோ லைட்ஸ் இங்க இருந்தது. அதனால சொல்லிட்டே இருக்கேன். ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேம்ப் ஃபயர், டிஜே மியூசிக், பார்பிக்யூ சிக்கன் எல்லாமே அவங்களே லைவா பண்ணி குடுத்துருவாங்க. உங்களுக்கு போடுற கேம்ப் ஃபயர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஆட்டம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் டின்னர் டைம் வந்துச்சு. டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ரைஸு, பார்பிக்யூ சிக்கன் ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. பார்பிக்யூ சிக்கன் தாங்க வேற லெவல்ல இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லா இருந்தது. ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு நெனைப்பீங்க. அதுதான் கிடையாது. நைட் ட்ரெக்கிங் இருக்குங்க. ஸோ நைட் ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. வேன்ல நம்மள ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க. அனிமல் ஸ்பாட் பண்றதுக்காண்டி செம்மவே அட்வென்ச்சரா இருந்தது. ரொம்பவே பயமாவும் இருந்துச்சு, சூப்பராவும் இருந்துச்சு. ஸோ இப்படியே பார்த்துட்டே இருங்க. ஏதாவது அனிமல்ஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. நைட் ட்ரெக்கிங் ரொம்ப சூப்பராவே த்ரில்லிங்கா, அட்வென்ச்சரா இருந்துச்சுங்க. அவ்ளோ த்ரில்லா இருந்தது. ஸோ அத சொல்ல வேர்ட்ஸே இல்ல. அத ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் முடியும். உங்களுக்கு லக் இருந்தா இன்னும் நெறைய அனிமல்ஸ் பார்க்கலாமா? காட்டு எருமை, காட்டு மானு, நெறைய அனிமல்ஸ் சொன்னாங்க. அது எல்லாமே ஸ்பாட் பண்ணலாமா? அது உங்க லக்க பொறுத்து இருக்கு. தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ட்ரெக்கிங் இருக்குங்க. 5:30 டூ 6:00 எந்திரிச்சீங்கன்னா, அழகான சன்ரைஸ் ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க. அடிக்கிற குளிர்ல எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒர்த்தா இருக்கும். மார்னிங் சன்ரைஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்க ரிட்டர்ன் கேம்ப் வந்ததுக்கப்புறம் சூடா டீ ரெடியா இருக்கும். டீ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து பிரெட் ஆம்லெட், மேகி அந்த மாரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த டீம் வந்து எங்களுக்கு இட்லி, சட்னி, சாம்பார் இந்த மாரி வெரைட்டி வேணும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி இட்லி, சட்னி, சாம்பார் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க அப்புறம் சொன்னீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி ரெடி பண்ணி குடுப்பாங்க. யூசுவலாவே இந்த குளிருக்கு பிரெட் ஆம்லெட், மேகி செம்ம சூப்பரா இருக்குங்க. இது பூம்பாறை கேம்பிங் பேக்கேஜ் வீடியோ. ஃபுல் வீடியோ லிங்க் கீழ குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க.